ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். ஜாதகத்தில் 10ஆம் இட அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால் இந்த தொழில் அதிர்ஷ்டம் தரும் அப்படிங்கிற மாதிரி இந்த தலைப்பில் நான் பேசியிருக்கேன். இப்போ நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு தொழில் விஷயமாக நிறைய வராங்க. தொழில் சரியில்லை, தொழிலில் வளர்ச்சி இல்லை, தொழிலில் வருமானம் இல்லை அப்படிங்கிறாங்க. நிறைய பேருக்கு தொழில் அந்த ஸ்தானம் பாதிக்குது. அப்படிங்கையில் எப்படி இருக்குது அப்படின்னா, தொழில் ஸ்தான அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறது. 8ஆம் இடத்துல தொழில் ஸ்தான அதிபதி மறைஞ்சிருந்தால் தொழில் தடைப்படும், தொழிலில் முன்னேற்றம் இருக்காது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அந்த 8ஆம் இடத்துக்கு தகுந்தவாறு அவங்க தொழிலை மாற்றிக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க தொழில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். அதே போல் அந்த தொழில் எந்த மாதிரி தொழிலாக செஞ்சால் அவங்களுக்கு சரியாக வரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். அது பெரும்பாலும் பெரிய அதிர்ஷ்டத்தையே கொடுக்குது. இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிறது எல்லோரும் பாதிப்புன்னு தானே சொல்கிறாங்க. நீங்களே பதிவுலேயே பேசுகிறீங்களே, பாதிப்பு இருக்குது, தடை கொடுக்கணும். அது எப்படி அதிர்ஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கிறது லாபங்கிறது அதிகரிக்குது. இப்போ ஒரு தொழில் பண்ணுறோன்னா, சரியான தொழில் பண்ணுறோன்னா முதலீடு அதிகமாக போட்டு அந்த தொழில் பண்ணால் அதில் லாபம் அதிகமாக கிடைச்சா அந்த தொழில் சரியான தொழில் நம்ம சொல்கிறோம். ஆனால் குறைஞ்ச முதலீடு பண்ணிவிட்டு மிகப்பெரிய அளவுக்கு, அதாவது பெரிய முதலீடு பண்ணி கிடைக்கிற அளவுக்கு லாபம் ஒரு சில தொழிலில் கிடைக்கிது அப்படின்னா அந்த தொழில் அதிர்ஷ்டகரமான தொழில் தானே. அதை பற்றி தான் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இது யாருக்கு கிடைக்கிது அப்படின்னா, இப்போ 10ஆம் இடத்தோட அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சு போனான். அவங்களுக்கு தான் சின்ன அளவுக்கு முதலீடு, ஆனால் பெரிய பெரிய தொழிலில் கிடைக்கிற அளவுக்கு, பெரிய நிறுவனத்தில் சம்பாதிக்கிற அளவுக்கு வருமானம் கிடைக்கிது. அதை தான் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு இந்த தொழில் விஷயங்களில் நிறைய சிக்கலாக இருக்காங்க. எது பண்ணுறது, என்ன பண்ணுறது, ஏன் இது கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் நினைக்கிறாங்க. இப்போ அதில் உள்ள சில நுணுக்கங்களை நான் இந்த பதிவில் இப்போ சொல்லியிருக்கேன். பொதுவாக 8ஆம் இடம் அப்படிங்கையில் மறைவிட ஸ்தானம், அது மறைவிட ஸ்தானம். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த 8ஆம் இடங்கிறது சரியில்லாதது, அதாவது இழப்பு, ஏமாற்றம், அதே சமயத்தில் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம 8ஆம் இடத்தை எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த 8ஆம் இடத்துல போய் லக்னத்துக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானாதிபதி போய் உட்காந்துட்டாருன்னா அப்போ தொழில் செய்யலை இந்த மாதிரி இழப்பு, கஷ்டம், வருமானம் இல்லாமல் போகிறது இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அது மாதிரியே நடக்கும். ஆனால் நம்ம தொழிலை சரியாக தேர்ந்தெடுத்துட்டோம்னா அதில் அதிர்ஷ்டமே உருவாகிடும். அதை தான் நான் எப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்கிறேன். பொதுவாக 8ஆம் இடத்துல 10ஆம் இடத்து அதிபதி உட்காந்துட்டாருன்னா நீங்கள் எந்த மாதிரி தொழில் செய்யணும்னா கழிவு சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்யணும். இப்போ கழிவு அப்படிங்கையில் பார்த்திங்கன்னா எதெல்லாம் வேணான்னு ஒருத்தங்க தூக்கி போடுறாங்களோ அதை தான் நம்ம கழிவுன்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா அதிக பொருள்கள் எதில் உருவாகுது அப்படின்னா கழிவில் தான் நிறைய போகும். எல்லாருமே யூஸ் பண்ணுறத கழிவாக தான் போடுறாங்க. அந்த கழிவில் தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களே இருக்குது. அப்படி பார்க்குறது தான் இந்த பழைய பொருட்களெல்லாம் கொண்டு போய் இந்த காயிலான் கடைன்னு சொல்கிறாங்கள்ல, அதெல்லாம் 8ஆம் இடத்து தொழில் தான். இப்போ அதை சனீஸ்வரர் தொழில், இரும்பு தொழில், இரும்பு கடை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக 8ஆம் இடம் அப்படின்னாவே சனீஸ்வரர் தான், அப்படியே எடுத்துக்கலாம். தொழில்காரகன் சனீஸ்வரர் தான். ஆனால் அவரே 8ஆம் இடத்து தொழிலில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாருங்கிறதான் நான் இங்கே சொல்ல வரேன். ஏன்னா 8ஆம் இடத்து தொழில்னு பார்க்கும்போது இந்த பழைய கழிவு தொழில், கழிவு எதெல்லாம் வேணான்னு சொல்லி ஒதுக்குறாங்களோ, ஒவ்வொரு வீட்லேயும் ஒதுக்குறாங்களோ, ஒவ்வொரு மனிதரும் ஒதுக்குறாங்களோ, அந்த விஷயத்திலிருந்து
பல கோடி சம்பாதிக்கிறவங்க தான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க. பழைய காய்லான் கடையெல்லாம் பாருங்கள், முதலீடு பெருசாகவே இருக்காது. பெரிய நிறுவனம் போடுற அளவுக்கு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய தொழில் இந்த தொழில் தான். இதில் பார்த்திங்கன்னா சின்ன முதலீடு தான் இருக்கும். ஒரு கடை டெக்கரேஷன் இருக்காது, கடைக்கு கதவு இருக்காது, கடைக்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு தரை கூட ஒழுங்காக இருக்காது. ஆனால் அந்த கடையில் வியாபாரத்தை பார்த்து நீங்கள் பார்த்தா தெரியும், லாபத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்பேற்பட்ட லாபம் கிடைக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இது யாருக்கு அமையும் அப்படின்னா, இந்த 10ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கவங்களுக்கு தான் அமையும். நிறைய பேர் இந்த மாதிரி 10ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தொழிலை தேர்ந்தெடுக்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஒரு டெக்கரேஷன் பண்ணி நல்லா வாடகை கொடுத்து ஏசிலாம் போட்டு கடையெல்லாம் வச்சு எந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு ஜாதகப்படி, ஏன்னா அது தனி ஆங்கிளில் பார்க்கணும் எந்த தொழில் வருதுன்ட்டு, அந்த மாதிரி பண்ணும்போது மிகப்பெரிய நஷ்டத்தை அடைகிறாங்க. அப்போ கொண்டு போய் ஜாதகத்தை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் 10ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார், மறைஞ்சிருக்காரு, அதனால் உங்களுக்கு தொழில் தடை இருக்குது, தொழில் நடக்காமல் இருக்குது, தொழில் கஷ்டமாக இருக்குது. இதை உங்கள் ஜாதகத்துக்கு பண்ணாமல் வேறு யாராவது வீட்டில் வேறு உங்கள் மனைவி ஜாதகத்துக்கு அல்லது பிள்ளை ஜாதகத்துக்காக பண்ணுங்கள் அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. பிள்ளை ஜாதகத்துக்கு பண்ணாலும் மனைவி ஜாதகத்துக்கு பண்ணாலும் செய்ய போகிறது யார்? இந்த ஜாதகர் 10ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிற ஜாதகர் தான் அந்த தொழிலையும் செய்ய போகிறாரு. அங்கே போனாலும் அவருக்கு அதுதான் நடக்கும். ஆனால் இவர் தொழிலையே மாற்றி பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா இந்த தொழிலில் மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் வரும். ஏன்னா நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, 10ஆம் இடத்து அதிபதி அப்படி 8ஆம் இடத்துக்கு வந்துட்டா 8ஆம் இடத்து காரகத்தை வச்சு நிறைய பார்க்குறாங்க. 8ஆம் இடத்துல பல காரகத்துவம்லாம் இருக்குது. என்னென்னா 8ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா இந்த அதாவது விபத்து, அடிப்படுறது, இந்த மாதிரி அதே போல் மற்றவங்களுக்கு சேவை செய்கிறது இப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இதில் வருமானத்தை தரக்கூடியது பார்த்திங்கன்னா அதிகம் நான் சொல்லக்கூடிய இந்த கழிவு சம்மந்தமான விஷயங்களில் தான் இவங்களுக்கு அந்த வருமானங்கிறது அதிகமாக கிடைக்குது. இது எல்லாராலையும் செய்ய முடியுமா அப்படின்னா முயற்சி செஞ்சு பாருங்கள். ஏன்னா ஜாதகத்தில் உள்ள விஷயங்களை முயற்சி பண்ணாக்க 100 விஷயம் பண்ணால் கண்டிப்பாக 90 விஷயம் ஜெயிச்சிடும். ஜாதகத்தில் உள்ள மாதிரியே பண்ணால். ஜாதகத்தில் இல்லாத விஷயத்தை 100 விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா 90 விஷயம் தோற்றுரும் அதில். அதனால் நீங்கள் ஜாதகத்தில் என்ன வழி இருக்கோ அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை எடுத்துங்க. சில பேருக்கு இயற்கையிலே நல்லா அமைஞ்சிருக்கும், நல்ல ஜாதகமாக இருக்கும், ஜாதகத்தில் எல்லா கட்டமும் சூப்பராக இருக்கும், நல்லா அமைஞ்சிருக்கும். நான் ஏன்னா பல ஜாதகங்கள் பார்க்குறதுனால இதெல்லாம் நான் யூடியூப்பில் எதுலேயும் வராது, அதே போல் புத்தகங்கள்லாம் இருக்காது. இது அனுபவ ரீதியாக நான் ஜாதகங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து சொல்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு பெரிய தொழிலதிபர் ஜாதகம், அவர் கடகலக்கணம், அவர் ஒரு 4-5 இடத்துல ஹோட்டல் நடத்துகிறாரு. அவருக்கு ஹோட்டல் தொழில் நல்லா போயிட்டுருக்கு, நல்ல எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. அவருக்கு அமையாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தொழில் ஸ்தானம் 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். இப்போ 10ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார், ஹோட்டலு சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்காரு, அது 4-5 இடத்துல வச்சு சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறீங்க. எப்படி இது தொழில் தான் நடக்கக்கூடாது அப்படின்னா, அவருடைய அந்த தொழில் நடக்கிற அந்த இடத்த நான் வாட்ச் பண்ணி அதை நேரடியாக பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது இன்னொரு விஷயம். அவர் அந்த தொழில் மேலே ஒரு குறை சொன்னார். என்னென்னா அவர் சொல்கிறாரு, எனக்கு எல்லா இடத்துலையும் நல்ல தொழில் போயிட்டு தான் இருக்குது, இருந்தால் எனக்கு மனசில் ஒரு குறை இருக்குது. என்னுடைய ஹோட்டல்ஸ் இருக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ரோட்லேயே இல்லை, எல்லாம் ரோட்டுக்கு மறைக்கிற மாதிரி காம்பவுண்டுக்குள்ளே வருது, அது வெளிப்புறமாக ரோட்டில் இன்னும் பார்த்தா தெரியாது. நிறைய எனக்கு ஹோட்டலுக்கு வர கஸ்டமருன்னு பழக்கத்தில் நிறைய இருந்தாலும் நல்ல லாபத்தை கொடுத்தாலும்
எனக்கு மனசில் இந்த குறை இருக்குது, எனக்கு ஏன் இந்த மாதிரியே காம்பவுண்டுக்குள்ளேயே நான் இருக்கிற மாதிரியே இருக்குது ஹோட்டலு, வெளிப்புறமாக நான் இங்கே ஹோட்டல் வைக்க முடியுமா, அந்த மாதிரி எனக்கு அமைய மாட்டேங்குது அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு அதிர்ஷ்டமே அது காம்பவுண்டுக்கு உள்ளே இருக்கிறதுனால தான். ரோட்டு சைடு வெளிப்புறமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தோற்றுருவீங்க. ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஹோட்டல் தொழில், ஹோட்டலே மறைஞ்சிருக்கு பாருங்கள். ஹோட்டல் ரோட்லேருந்து பார்த்தா தெரியாது. நீங்கள் வச்சுருக்க 4-5 இடமா அதே மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. அதனால இதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுதான் ஜாதகம். ஏன்னா அவர் சொல்கிற இடம்னா மெயினான இடம். அவர் ஹோட்டல் இருக்கிற இடம்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், பெரிய மார்க்கெட் பக்கத்தில், அதே போல் பார்த்திங்கன்னா ஹைவேஸில் மிக அதிகமாக மக்கள் வந்து புழங்கி நிற்கிற ஒரு இடத்துல, அந்த மாதிரி எல்லாமே காம்பவுண்டுக்கு உள்ளே, காம்பவுண்டு வெளியில் அவருக்கு இல்லை, காம்பவுண்டு உள்ளேயே வருது. அதுதான் அவருக்கு அதிர்ஷ்டமாக இருக்குது. அந்த 8ஆம் இடங்கிறது மறைவு. அந்த மறைக்குது பாருங்கள், அவர் கடையை மறைக்குது. ஆனால் ஹோட்டல் ஓடுது. அது என்னென்னா அவர் கடைக்கு லக்கணம் 10 செவ்வாய் 8 போய் கும்பத்தில் மறைஞ்சிட்டாரு. அவருக்கு அவருடைய லக்னாதிபதியே சந்திரன்கிற ஒரு உணவு தொழிலை சொல்லக்கூடியவர். அவர் தனஸ்தானத்தில் இருக்கார். அவருக்கு தனஸ்தானம் 2ஆம் வீட்டில் இருக்கார். அவருக்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து பணத்தை கொடுக்கணும். அப்போ சந்திரன் மூலமாக அவருக்கு பண வரவை உண்டாக்குறாரு. அந்த சந்திரன் 2ல் இருந்து 8ஆம் இடத்துல இருக்க செவ்வாயை பார்க்குறாரு, 10ஆம் அதிபதியை பார்க்குறாரு. இந்த சந்திரன் கூடவே குருவும் இருந்து பார்க்குறாரு. ஹோட்டல் என்னதான் போய் காம்பவுண்டுக்குள்ளே மறைஞ்சிருந்தாலும் அவருக்கு ஹோட்டல் ஓஹோன்னு ஓடுது பாருங்கள். அவர்கிட்ட நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த கவலைப்படுறத நீங்கள் வேறு ஏதாவது வெளியில் கொண்டு போய் ரோடுக்கு நல்ல பார்வையாக தெரிகிற மாதிரி வச்சிங்கன்னா உங்கள் ஹோட்டல் தொழில் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிரும், உங்களுக்கு நடக்காது. ஆனால் பாருங்கள், மற்ற பார்வையாக இருக்கிற ஹோட்டலோட நீங்கள் அதிகம் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க. இதை நினச்சி சந்தோஷப்படுங்க. எனக்கு பார்வையாக தான் கடை வேணும், 4 என்னுடைய உறவுக்காரங்கள்ட்டையோ என்னுடைய நண்பர்கள்ட்டையோ சொல்ல முடியல, என் கடை வந்து இந்த இடத்துல பெரிய கடையாக இருக்குது, ரோட்டில் பிரபலமான கடையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல, அதனால கடை கொண்டு வந்து முன்னால் வைக்க போகிறேன் அப்படின்னு செய்ய வேணாம். ஏன்னா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கறதே அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிறதுனால தான். காம்பவுண்டுக்கு உள்ளே மட்டும் இல்லை, காம்பவுண்டு உள்ளார வேறு கடைகள்லாம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இவர். அதனால் சுத்தமாக தெரியலை. ஆனால் அந்த ஹோட்டல் தான் நம்பர் 1, நல்லா ஓடுது அங்கே. ஏன்னா கஸ்டமர்ஸ் தேடி வராங்க. இது போல் பல பேரோட ஜாதகங்கள்லாம் நான் எடுத்து பார்த்துருக்கேன். 10ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருந்தால் கவலைப்படுறாங்க. அவங்க என்ன கவலைப்படுறாங்கன்னா, இந்த மாதிரி தேவையில்லாத டெக்கரேஷன் பண்ணுறது, புது இடத்த புது கட்டடத்தில் போய் வைக்கிறது, நிறைய செலவு பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்போது அதில் லாஸ் ஆகிடுது. அது அப்படியே சொல்லிடுறாங்க, எனக்கு 8ஆம் இடத்துல இருக்கவும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க ஜோதிடர். அதுக்கு நிவர்த்தி என்ன? இது வந்து இன்னும் நுணுக்கமாலாம் நம்ம கொண்டு போய் பார்க்கலாம், பல விஷயங்களை பார்க்கலாம். இந்த ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல இருந்தால் எந்த தொழிலுக்கு இவர் கரெக்டாக வரும் அப்படிங்கிறது. இது மாதிரி 10ஆம் அதிபதி எங்கே இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் எடுக்கணும். 8ஆம் இடத்துல இருக்கிறது வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு சொன்னேன். என்னென்னா, சின்ன முதலீட்டில் போட்டு பெரிய நிறுவனம் மாதிரி சம்பாதிக்கக்கூடிய தொழிலெல்லாம் இதில் தான் இருக்குது. 8ஆம் இடத்துல இருக்கவங்களுக்கு தான் தொழில் இருக்குது. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, 10ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல இருக்குது, நான் இன்சூரன்ஸ் தொழில் பண்ணுறேன், ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதிலெல்லாம் பெரிய அளவுக்கு சம்பாதிக்க முடியாது, பெரிய அளவுக்கு வருமானமும் வராது. ஏன்னா இன்சூரன்ஸ்லாம் எல்லோரும் போட்டாகணும்னு கிடையாது, எல்லோரும் போடுறதில்ல, ஒரு சில பேர் தான் அதில் ஜெயிக்கிறாங்க. இன்சூரன்ஸில் எல்லோரும் ஜெயிச்சறது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி தொழிலுக்கு அந்த 8ஆம் இடத்துல போய் 10ஆம் அதிபதி உட்காந்துட்டா அதுக்கு தகுந்த மாதிரி தொழிலை அமைச்சிட்டாங்கன்னா அவங்களும் கோடீஸ்வரர் தான், மிகப்பெரிய அதிர்ஷ்டக்காரங்களாக மாறிடுறாங்க. இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.